ஹாய் வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், அதாவது காலையில் பார்த்தீங்கன்னா வினோத்துக்கும் திவாகருக்கும் பயங்கரமான சண்டை வந்துச்சு. அதில் வினோத் வந்துட்டு தேவையில்லாமல் அவரை ட்ரிகர் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் டே பைத்தியக்காரன் நாயே, எவ்வளோ கேவலமான, அதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் டெலிவிஷன் ஷோவில் குழந்தைகளும் பார்க்குறாங்கன்றதை மீறி, விஜய் சேதுபதி சொல்கிறத மீறி அங்கே வந்துட்டு அந்த மாதிரி பேசுறது வந்துட்டு ரொம்ப கண்டிக்கத்தக்க விஷயம். சரிங்களா? இப்போ நேற்று வந்து விஜய் பார்வதி வந்துட்டு அந்த துணியை வந்து அங்கே எடுத்து வச்சாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு சாரி கேட்டாகணும்னு சொன்னதுக்கு தலைமை தாங்கி ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வந்துட்டு இந்த ஆள் யார் பிரவீன் ஒரு நாட்டாம மாதிரி பண்ணி அவங்கள சாரி கேட்க வச்சார். இன்றைக்கி இவ்வளோ பெரிய அவரோட வார்த்தையை வந்துட்டு சபையில் எல்லாரும் முன்னாடி வந்து சொல்லியிருக்காரு வினோத். இதுக்கு சாரி கேட்கவே வைக்கல. சரிங்களா? இந்த விஷயத்தை அதாவது இந்த மீட்டிங் ஸ்டார்ட் ஆன உடனே விஜய் பார்வதி நார்மலாக வந்து நீங்கள் வந்து ஆர்மியாக இருக்க போகிறீங்களா அந்த மாதிரி கொஞ்சம் பேசுனாங்க. கொஞ்சம் இரிட்டேட்டு தான் இருந்துச்சு. விஜய் பார்வதி அதை கொஞ்சம் லொடன்னு பேசுறதை கொஞ்சம் நிறுத்தினா நிறைய பேர் தலைவலி மாத்திரை போகிறது மிச்சமாகும். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை வச்சாங்க, செம்மையாக இருந்துச்சு. என்னன்னா, அதுவும் எப்போ வச்சாங்கன்னா, திவாகர் வந்து சொன்னார், நீங்கள் வந்து பார்ஷியாலிட்டி பார்க்குறீங்க. என்னென்னா, நேற்று வந்துட்டு அதான் காலையில் வந்து இந்த வினோத் வந்து என்னை அவ்வளோ பெரிய வார்த்தை கேட்குறாரு, நீங்கள் வந்துட்டு வெயிட் பண்ணுங்க நான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு எகத்தளமாக அப்படி அது ஒரு சீரியஸாகவே எடுத்துக்காத மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னும் போது டப்புன்னு விஜய் பார்வதி சூப்பராக சொன்னாங்க. நேற்று வந்துட்டு என்ன வந்து நீங்கள் சாரி கேட்க சொன்னீங்களே, இன்றைக்கி இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கல, ஏன் வினோத்தை நீங்கள் சாரி கேட்க சொல்லலை? செம்மையாக இருந்துச்சு. உண்மை தானே? அப்போ நீங்கள் பார்ஷாலிட்டி பார்க்குறீங்க. ஏன்னா கமருதீன் அவருக்கு ஃப்ரெண்டு, கமருதோட ஃப்ரெண்டு, வினோத் இவருக்கு ஃப்ரெண்டு. நல்லா நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா கனிக்கு பற்றி கேட்க மாட்டார், சபரியை பற்றி கேட்க மாட்டார். எஃப்ஜே வந்து பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து அவர் பாட்டு எழுந்திரிச்சு போகிறாரு, எஃப்ஜே தான் சொல்கிறாரு தவிர அவர் போயிட்டார். போயோ இவர் பெரிய ஆள், இவர் பேசிட்டு இருக்கும்போது நம்ம உக்காரணமான்ற மாதிரி போயிட்டார். அவர்கிட்டையும் கேட்கல. வந்தவொடனே அப்போ வந்து ஆர்மியில் வந்து இந்த மாதிரி போனாலும் விட்டுருவாங்களா? ஆர்மி கேம்ப்பாக நான் பண்ண போகிறேன், ஸ்ட்ரிக்டாக பண்ண போகிறேன்னா இவர் என்ன பண்ணோம்? இவருக்கு தெரிஞ்சவங்க நட்பாக இருக்கவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரியும், இல்லாதவங்கக்கிட்ட ஸ்ட்ரிக்டாக பண்ணுறது தான் வந்துட்டு இவரோட விஷயங்கள். நான் காலையில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். விஜய் பார்வதி கத்துறாங்க, ஆமாம் எல்லாம் பண்ணுறாங்க, நம்மளுக்கு இரிட்டேட் ஆகுது. ஆனால் இந்த மாதிரி பண்ணி சில பேர் முகத்திரை கிழிக்கிறாங்கன்றதை நான் சொன்னேன். இப்போ நல்லா கிழிஞ்சு போச்சு. நேற்று 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் வந்து கனிக்காக போராடி விஜய் பார்வதி சாரி கேட்க வச்ச இந்த பிரவீன், கேப்டன் பிரவீன், தலை பிரவீன், இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய வார்த்தையை சொல்லியிருக்காரு வினோத். அதை வந்துட்டு திவாகர்கிட்ட நீங்கள் சாரி சொல்லவே மாட்டார். தப்புன்னு சொல்லிட்டு நிறுத்துறாரு. இது எந்த விதத்தில் நியாயம் தெரியல. ஸோ இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி விஜய் பார்வதியான ஒரு ஆட்கள் இருந்தால் தான் இவங்களெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இவங்கெல்லாம் வந்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், மோசமாகிடும். சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். நேற்று விஜய் பார்வதி சாரி கேட்கணும்னு சொன்ன இதே ஆள் இன்றைக்கி வந்துட்டு திவாகரை பார்த்து இவர் வந்துட்டு டே அறிவிட்ட நாயை அந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னதை வந்துட்டு நீங்கள் சாரி கேட்க வச்சுருக்கணும். ஏன் அவர் பண்ணல? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.